இந்தியாவுக்கு ஒரு ப்ரீஷியஸ் கேம் இஸ் பாக்ஸிங். இந்த பாக்ஸிங்கை நீங்கள் எந்த அளவுக்கு சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் என்ன சார் பார்த்துட்டு இருக்கு சார்? இப்போ எலெக்ஷன் நேரத்தில் அத்தனை ரோடும் போடுறீங்க சார். சரி, எலெக்ஷன் நேரத்துலையாவது நீங்கள் பாக்ஸிங் ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க சார். சார் உங்களுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதானே சார்? ஓட்டுக்காக தானே சார் நீங்கள் எலக்ட்ரலில் நீங்கள் வரணும். ஓட்டுக்காக தானே சார் இவ்வளோ பண்ணுறீங்க சார்? கண்டிப்பாக பண்ணுறோம் சார். ஆனால் நீங்கள் இந்த பாக்ஸிங் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லது செய்யுங்க சார். நாட் ஒன்லி பாக்ஸிங் சார், எல்லா ஸ்போர்ட்ஸும் கேவலமாக இருக்குது சார். ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸுக்கு இன்ஃப்ரா கிடையாது சார். சார் அதை பற்றி திரும்பியே பார்க்கலாம் சார் டெப்டி சிஎம். நான் எழுதி தரேன் சார், நீங்கள் எங்கே வந்தாலும் சொல்கிறேன் சார். நீங்கள் என் மேலே 100 வழக்கு போடுங்க, டெஃபமேஷன் போடுங்க. நான் அட்வொகேட், நான் கோர்ட்டில் டெய்லி பாய போட்டு தூங்குறவன். காலிலேருந்து நைட் வரைக்கும் நான் வழக்கை சந்திக்கிறேன் சார். இந்த மாணவர்களுக்காக, இந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக, இந்த மக்களுக்காக நான் சந்திக்கிறேன் சார். கண்டிப்பாக சந்திக்கிறேன் சார். சார் அது மட்டும் இல்லை சார், டு பி மோர் ஃப்ராங்க் சார், சார் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க, ரிமோட்லேருந்து வர குழந்தைங்க சார். நான் ஒரு பேரண்ட்டு, நான் அட்வொகேட்டு, ஏதோ சமாளிச்சுட்டு இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் பேசுகிறேன் சார். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். என்னால் ஏதோ முடியுது. ஒரு ஏழை குழந்தையோட பேரண்ட்டு கிட்டத்தட்ட 3 நாளாக நடக்குது. எத்தனையோ பசங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு இது நீங்கள் ராங் ஃபவுலாக சொல்கிறீங்க, நீங்கள் ப்ராப்பராக எனக்கு கைடன்ஸ் பண்ணல, ப்ராப்பராக அஃபிஷியல் சொல்லலைன்னு ஸ்டேஜில் உட்காரவங்க பேரண்ட் உட்காடுறாங்க சார். வெளியே போயான்னு கையை இழுத்து போட்டு உன்னால் என் மயிரை கூட பிடுங்க முடியாதுன்ற அந்த அஃபிஷியல்ஸு. இப்படிலாம் பேசலாமா சார் பேரண்ட் ஃபில்த்தி லாங்குவேஜில்? சுரேஷ்ன்ற பர்சன் சொல்கிறார் சார், என் மயிரை கூட பிடுங்க முடியாதுன்றார் சார். ஏன் சார் அவ்வளோ மயிர், அவரோட மயிர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் சார், அப்பெல்லாம் பேசலாமா சார்? நீங்களாம் ஆர்மியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களெல்லாம் நாங்கள் சல்யூட்